ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல நீங்க பார்க்க இருக்கிறீங்க. அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும்படி நான் வீடியோ விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் தினசரி புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2024 வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிக சிறப்பான வகையில் லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாருங்க. ஸோ இது மிகச்சிறந்த யோகம் அமைப்புங்க. இது தவிர ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, 6ஆம் இடத்துல புதன் சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க. எப்படி அந்த கெத்தான சூழல் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களது உறவினர்கள் எந்த விதமான சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த உறவினர்களிடம் நீங்கள் இப்போது மதிப்பு மரியாதையுடன் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வலுவாக பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ் மத்தியிலே நீங்கள் கெத்து காட்ட முடியுங்க. நல்ல ஒரு கௌரவமான ஒரு நல்ல ஒரு உறவை பராமரிக்க முடியும். உங்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து உறவுகள் எல்லாமே வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. சொந்த பந்தங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். ஸோ பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய யோகம் உறவினர்கள் மூலமாக ஏற்படுதுங்க. ஸோ உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகைமை உணர்வு கூட மாறும். எனவே சொந்த பந்தங்களோட சேர்ந்து கூடி குழாவி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க அமையப்பெறுவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. சந்தோஷமா இருப்பீங்க. இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு புரிதல்னு இருக்குங்க நண்பர்களே. ரொம்ப நாளாக தடைபெற்றிருந்த சில வேலைகள்லாம் கூட இன்னைக்கு உங்களால சூப்பராக முடிக்க முடியும். எனவே இழுபறியான வேலைகள் எல்லாமே இப்போ சீக்கிரமா முடியாதனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பேர் பாத்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக புனித பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்த மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக சேரும். பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. இன்னைக்கு ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. அதனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். ஞாபக சக்தி கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க. எனவே அற்புதம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்னைக்கு ஏற்படுங்க. நல்ல ஒரு பெருந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க. மேலும் நீங்கள் அன்புமிக்க உங்களுடைய அந்த நேச்சுரல் காரணமாக, இயல்பு காரணமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்களும் உங்களுக்கு நிறையவே இன்னைக்கு இருக்குங்க. அனைவரோடும் இன்னைக்கு அன்பு காட்டுவீங்க. இருந்தாலும் சேவிங் செய்யறதுல நீங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டணுங்க. ஏன்னா பணம் கையில கொஞ்சம் தங்காத போகக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால சேமிப்பு ஏற்படுத்திக் கொள்வதில் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு இடத்தை இங்க கொடுத்துருப்பீங்க. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. உங்களுக்கான போதுமான நேரத்தை ஓய்வு நேரத்தை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி உருவாக்கி கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓய்வு நேரத்தில் சிறப்பான சில பணிகளை செய்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் காரணமாக உங்க ஆசைப்பட்ட பணிகளை உங்களை செய்ய முடியாமல் போகக்கூடிய சூழலும் இருக்குங்க. நீங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை நீங்க கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடாதுங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அரட்டை அடிக்கிறது, தேவையில்லாத பொழுதுபோக்கில் ஈடுபடுறது, மொபைல் நோண்டுறது அல்லது பொழுதுபோக்கு சாதனங்களை இயக்கிறது போன்றவற்றெல்லாம் செய்து நேரத்தை வீணடிக்க வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தினத்துல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் கூடுதலாக ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்க மனு குறைந்த காதலரை சந்தித்து அவருடன் அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. திடீர்னு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சேரலாங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சில முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்றத நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியங்க. முக்கியமான பணிகளை விட்டுட்டு நீங்க ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முக்கியமான வேலைகள்லாம் நீங்க முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுல பத்தி நீங்க யோசிக்கலாம். இந்த தினம் உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதன் மூலமா
சந்தோஷம் உண்டு. மேலும் அலுவலக பணிகளிலும் வந்து நேர மேலாண்மையுடன் செயல்படுறதுனால உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேருங்க. இல்லற வாழ்க்கை திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு நண்பர்களே. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் தான் இருக்குங்க. அதனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பேசும்போதும், பழகும்போதும் தேவையில்லாத சில பழைய கசப்பான விஷயங்களை ஞாபகப்படுத்துறத இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக சிறப்பாக உறவுகளை வந்து நீங்க வலுப்படுத்திக் முடியும். இப்பொழுது உங்க சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனமாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நண்பர்களே. செலவு செய்யறதுல கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் அதுக்கான முன்னுரிமை கொடுத்து நீங்க ஆரோக்கிய குறைபாடுகளை வந்து சிறப்பாக சமாளிக்கிறதுக்கான முயற்சிகளை உடனடியாக நீங்க வந்து அட்டென்ஷன் அது கொடுக்கணுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சில வேலைகள் வந்து இன்னைக்கு எப்படியும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி நீங்க முடியுங்கிற நினைச்ச வேலையை வந்து இழுபறியாகி சில முடிக்க முடியாத சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இது வரைக்கும் வேலையில் வந்து நீங்க முடிக்க முடியாவிட்டாலும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அலுவலக பணியில் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். அதனால மன வருத்தங்கள் கொள்ள தேவையில்லைங்க. உங்களுக்கு விரைவிலேயே நல்ல சூழலே சாதகமாக மாறும். ஸோ அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மதிப்பு மரியாதை எல்லாம் உங்க சொந்த பந்தங்கள் கூடக்கூடிய நல்ல இடத்துல வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால உறவுகள் வலுப்பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கை, ஆனந்தமான ஒரு நாள்கை இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில தம்பதியிடையே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வேற லெவல் அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக தடைபெற்று இருந்த சில வேலைகளை இன்னைக்கு முடிக்க முடியும். அதனால சந்தோஷம் உங்களுக்கு உங்க வேலைகள் சீக்கிரம் முடியறதுனால உங்களுக்கு ஏற்படுங்க. நிம்மதி பெருகும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் புரியறதுனால உறவினர்கள் கூட சந்தோஷமாக குதூகலமாக இன்றைய தினத்தை வந்து நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. பிரிந்த உணர்வுகள் வந்து இப்போது ஒன்று சேருங்க. அதாவது யாராவது இந்த தவறான புரிதலோடு பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, உறவுகள் விரிசல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரைகள் போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அதுக்கான பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக கைகூடும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால அந்த சூழல் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மனதளவில் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க உற்சாகமாக குதூகலமாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். ஞாபக சக்தி கூடுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.